எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. 2017 வந்தேன். அப்போது 2017 வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வரும்போதே இந்த ஃபீல்டை வந்து நான் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணணும். இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறையா வந்து இன்கம்ப்ளீஷன்ஸ் விட்டுட்டு போயிடுறாங்க. ப்ளஸ் வந்து இது பெரிய பட்ஜெட்டு இன்வால்வ் ஆகிற ஒரு ஃபீல்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மிஷன் ஆப்ஜெக்டிவ் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ 2016 நான் இது ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 8 இயர்ஸில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரே மேசன், ஒரே லேபர் தான், ஒரே ஒர்க்கர் தான், ஸ்கில்டு ஒர்க்கர் அண்ட் ஒன் வந்து செமி ஸ்கில்டு ஒர்க்கர். இது மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் 8 இயர்ஸில் வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து எல்லா ஃபீல்டும் சேர்த்து, அதாவது வந்து பெயிண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் சென்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுற ஸ்டாஃப்ஸு, அப்புறம் வந்து எஸ்டிமேஷன் டீமு, அப்புறம் டிசைனிங் டீம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியர்லி வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ இந்த 100 மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பே பண்ணுறோம். தென் வந்து 100 மெம்பர்ஸ்க்கு வந்து 365 டேஸ் வந்து ஒர்க் கொடுக்குறோம். இந்த 100 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு, அக்காமடேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன மாதிரியான ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னா, நான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஏன்னா ஃபுட்டு ஒரு மனிதனுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸு, ஓகே இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் வீடு மட்டும்தான், ஏன்னா நிறையா அதில் காம்போனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. பட் அந்த ஏரியாலேயே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், முடியுது அப்படின்னா, ரியலி ஐ எம் டச்சிங் தேர் ஹார்ட்ஸ் அப்படின்னா மெனக்கெட்டு இருக்குது, மெனக்கெடுறேன் அப்படின்றது தெரிய வருது. இதில் என்ன அப்படின்னா, பேசிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட்டு லோவாக இருக்கும், அவங்களால முடியாது. அதே சமயத்தில் வந்து கடனை அவங்க கம்மியாக தான் எடுப்பாங்க. மூணாவது வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். டே பை டே காஸ்ட் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான ஃபீல்டு. டே டு டே வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் பேசும்போது ஒரு காஸ்ட்டாக இருக்கும், ரன்னிங்கில் காஸ்ட்டு மாறும். இதில் வந்து நேச்சுரல் கேலாமிட்டிஸ், ஏன்னா வெளியில் வேலை செய்யும்போது நிறைய அதிகப்படியான உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நேற்று வந்து திருவண்ணாமலையில் அதிகமாக மழை பெஞ்சு ஒரு செவரை இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு, ஒரு செவரை கரைஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஏன்னா அப்போ தான் போட்டிருக்காங்க, அந்த மழை புதுசாக அடிக்கும்போது அந்த காற்றுக்கு வந்து அந்த ஒரு பக்கம் செவரை வந்து கரைஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ரீஒர்க்கு. ஸோ அது கொடுத்த லேபர் ரீஒர்க்கு, மெட்டீரியல் வேஸ்ட்டு, கலவை வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, தண்ணி வேஸ்ட்டு, இப்படி நிறையா வந்து இதில் ட்ராபேக்ஸ் வந்து நிறையா சேலஞ்சஸ் வந்து நிறைய இருக்குது. ட்ராபேக்ஸில் சேலஞ்சஸ். ஸோ அந்த சேலஞ்சஸையும் கன்கர் பண்ணி நம்ம ஒருத்தருடைய முகத்தில் ஹாப்பினஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஃபீல்டை வந்து கடவுளுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே சமயத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய கிளைண்ட்ஸு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய அஸ்ட்ராலஜர் கிளைண்ட்ஸு, வாஸ்து கிளைண்ட்ஸு, வீட்டு வாய்ப்பு கொடுத்த கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி தெரிவிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏர்னிங் இஸ் செப்பரேட், மணி கேனாட் கிவ் யூ ஹாப்பினஸ், பட் மணி கேன் ஃபுல்ஃபில் யுவர் நீட்ஸ். சரிங்களா? உங்களுடைய நீட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு மணி தேவை. பட் அந்த ஆத்மார்த்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுடைய உண்மையான ஆட்டிடியூட் வெளிப்பட்டால் மட்டும்தான், என்ன நோக்கத்துக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு ஆத்மார்த்தமான வந்து சந்தோஷத்தையும் அந்த பீஸ்ஃபுல்லையும் கொடுக்கும். இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரிபடி, இண்டிவிஜுவல், யூனிக்கான இண்டிவிஜுவல். சரிங்களா? எல்லாருக்கும் காமனாக ஒரே ஆட்டிடியூட் இருக்கணுங்கிறது இல்லை. ஒருத்தர் ஏர்னிங்காக இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கலாம், ஒருத்தர் சர்வைவலுக்காக வந்திருக்கலாம், ஒருத்தர் அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கலாம், ஒருத்தர் படிச்சுட்டோங்கிறதுக்காக வந்திருக்கலாம், ஒருத்தர் அப்பா அம்மா பண்ணுறாங்கிறதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கிளைண்ட்டு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுன்னு வர இந்த ஃபீல்டுக்கு வரணுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. யூ நீட் எ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் யூ நீட் எ லாட் ஆஃப் எனர்ஜி. ஒரு சாக்ரிஃபிகேஷன் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபீல்டில் வந்து ஹாப்பினஸையும் பார்க்க முடியும், அவங்க ஃபேஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பார்க்க முடியும். அதே சமயத்தில் உங்களை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதுதான் மெயின். ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து எல்லாருக்கும் வந்து லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், தட் இஸ் ஜென்ரல், தட் இஸ் நாட் மேட்டர். பட் ரியல் ஹாப்பினஸ் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கணும். த ஒர்க் விச் யூ ஆர் டூயிங் ரியலி yielding you or keeping you in a ultimate happiness.
பீக் ஆஃப் ஹாப்பினஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அவங்கனால தான் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு வாய்ப்பு அளித்த, வீடு கட்ட கொடுத்த, இன்றைக்கி 2030 வரைக்கும் என் கையில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ வாய்ப்பு அளித்த அனைத்து கிளைண்ட்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி.